அனைவருக்கும் வணக்கமா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். அதாவது மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாவே, நம்ம முழுமையா இறை வழிபாட்டுல இருக்கிறது. அன்றைய மாதங்கள்ல நம்ம சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்த மாட்டோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த மாதத்துல நமக்கு இன்றைய தினம் 2 முக்கியமான நாள் வருது. ஒண்ணு அமாவாசை, இன்னொன்னு ஹனுமன் ஜெயந்தி. இந்த 2 நாளுமே நம்ம இறை வழிபாட்ட பயன்படுத்திக்கிட்டு, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா வளமும், நலமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு போடுறேன். முதல்ல அமாவாசைக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஹனுமன் ஜெயந்தி வழிபாடு நம்ம பார்க்கலாம். காலையில இன்னைக்கு அமாவாசைக்கு காலையில எழுந்தவுடன் வெளியில வாசல்லாம் கூட்டி கோலம் போடக்கூடாது. கோலம் போடாமல் வாசல்லாம் தெளிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு கோலம் போடக்கூடாது. கோலம் போடாமல் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை குளித்து எல்லாம் முடிச்சிட்டு நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் 6 மணிக்குள்ளே செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷங்க. எப்பயுமே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு பூஜை பண்ணினாலும் அதற்கு பலன் இரட்டிப்பாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய மனமும் அமைதியாக இருக்கும், சுற்றியுள்ள இடங்களும் அமைதியாக இருக்கும். எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தாவே நம்மளுடைய மனம் இறை வழிபாட்டில் முழுமையாக செலுத்த முடியுங்க. அதனால தான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளுடைய வேண்டுதலை நம்ம கடவுள்கிட்ட வச்சோம்னா சீக்கிரம் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறதா சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு அமாவாசைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொல்கிறது 6 மணிக்கே பண்ணிவிடுங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் பண்ணி பூவெல்லாம் போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் 2 அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதில் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட ஏற்றி தீபம் ஏற்றிக்கலாம். எப்பயுமே தீபம் ஏற்றும் போது வாசலில் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்மளுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றணும். ஏன்னா வெளியிலேருந்து வர மகாலட்சுமியை நம்ம உள்ளன்போடு ஏற்று அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை அறையில் அவங்கள கொண்டு அமர்த்தணுங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா 2 அகல் விளக்கு வச்சுக்கோங்க. வச்சு ஏற்றிட்டு உள்ளே உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு இதை சொல்கிற பொருள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளை துணியை மஞ்சளில் நனைச்சி காய வச்சுக்கோங்க. 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான், உப்பு சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பை பயன்படுத்தக்கூடாது. எப்பயுமே உங்களுடைய பூஜை அறையில் இந்த மாதிரி பரிகாரத்துக்குன்னு ஒரு பாக்கெட் உப்பு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த உப்பை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க. கிராம்பு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஜாதிக்காய் மாசிக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன வேண்ட போகிறீங்களோ அதை மனதார நினச்சிக்கிட்டு இந்த பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றிட்டு தூபம் போட்டுட்டு சூடம் ஏற்றிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு உங்களுடைய நிலைவாசலில் 6 மணிக்கு முன்னதாக கட்டுறங்கிறது ரொம்பவே விசேஷங்க. அப்படி எங்களால் காலையில் 6 மணிக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மாலையில் 6 மணிக்கு மேலே இந்த மூட்டையை மூட்டையாக கட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி உங்களுடைய நிலைவாசலில் வச்சுருங்க. இதை அடுத்த அமாவாசை வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதில் இருக்க உப்பு அந்த இதெல்லாம் காசு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கொட்டைப்பாக்கு கிராம்பெல்லாம் நல்லா இருந்தால் திருப்பி அதையே பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா உப்பை மட்டும் தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக உப்பு எடுத்துக்கோங்க. அந்த கொட்டைப்பாக்கு எல்லாமே நீங்கள் புதுசாக எடுத்துக்கலாம். காசு கூட அதே காசை வச்சுக்கலாம். சரி, இப்போ அமாவாசை பண்ணிடும். இன்றைய மாலை ஹனுமன் ஜெயந்தி வழிபாடு பண்ண போங்க. உங்களால் முடிஞ்சால் வடமாலை சாத்துங்க. அப்படி இல்லைன்னா வெற்றிலை மாலையாவது சாத்தி வழிபடுங்க. உங்களுடைய வேண்டுதல் காலையிலேயே நம்ம நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட வச்சு என்னுடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வை அப்படின்னு சொல்லி நம்ம காலையிலேயே நம்மளுடைய முன்னோர்களை வேண்டிட்டு மாலையில் ஹனுமன் ஜெயந்தி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இன்றைய நாளில் நீங்கள் வேண்ட எல்லா விஷயங்களும்
கண்டிப்பா நடக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செஞ்சா மட்டும்தாங்க இது எல்லாமே பலிக்கும். அதோடு உங்களுடைய உழைப்பும் இருக்கணுங்க. நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு கடவுள்ட்ட நான் வேண்டிக்கிட்டே எனக்கு ஒண்ணுமே குடுக்கல அப்படின்னா, சத்தியமா செய்ய மாட்டாருங்க. அதோடு உங்களுடைய உழைப்பு, முயற்சியும் இருக்கணுங்க. இது 2ம் சேர்ந்தா தான் கடவுள் உங்களுக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் நடத்தி குடுப்பாரு. வீட்ல இருந்துகிட்டே என்னால அத செய்ய முடியல, இத செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கடவுள் மேல பழி போடுறது கொஞ்சம் கூட சாத்தியமில்லாத ஒண்ணு. அதனால எனக்கு நல்ல உடல் வலிமையை குடு, நல்ல ஆரோக்கியத்த குடு, நல்ல வருமானத்த குடு. நான் எவ்வளோ வேணாலும் உழைப்பேன். அதுக்கான வலிமைய எனக்கு குடு. அதற்கான வழியை ஏற்படுத்தி குடு அப்படின்னு தான் வேண்டிக்கணுமே ஒழிஞ்சு, நான் வேலைக்கே போகாம எனக்கு பணம் குடு அப்படின்னா, எந்த கடவுளும் செய்ய மாட்டாருங்க. இதையும் மனசுல நெனச்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, பரிகாரம் செஞ்சுட்டா எல்லாமே நடந்துருமான்னு. பரிகாரங்கிறது நம்ம திருப்திக்காக, நம்ம கடவுள்ட்ட வேண்டுறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஆரோக்கியத்த குடுக்கறது கடவுளுடைய கையில இருக்கு. நல்ல பண வலிமை, மன வலிமையை குடுக்கறதும் கடவுள்ட்ட இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து வழிபாடு செஞ்சோம்னா, நம்மளுடைய வேண்டுதல் விரைவில் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க வளமுடன்.